நான் தான் உங்கள் ஆலடி எழில்வாணன். தந்தையின் புகழை பாடாத தமையன் இல்லை. தாய் தந்தையை நாம் இரு கண்கள் என எடுத்துரைத்தாலும் இந்த ஒரு உயிர் அமைவதற்கு அவ்விரு உயிர்களே காரணம். தம் வாழ்வில் எத்தகைய சூழலிலும் அறம் பிறலாமல் சுயமரியாதையோடு வாழ்ந்தவர் என் தந்தையாரும் நம் கல்லூரியின் நிறுவனருமான திரு ஆலடி அருணா என நான் கர்வத்துடன் பதிவு செய்கிறேன். அதன் வெளிப்பாட்டாகத்தான் நான் இப்பொழுது எழுதி வெளிவந்த நூல் திரு ஆலடி அருணா ஒரு முழுமையடையாத பயணம். இப்புத்தகத்தின் ஒவ்வொரு முக்கிய நிகழ்வுகளையும் கண்டறிய என்னோடு பயணியுங்கள். இந்த நிகழ்வு ஒவ்வொன்றும் என் தந்தையாரின் பள்ளி பருவம் முதல் அவரின் இறப்பு வரை இந்த நிகழ்வை ஒவ்வொன்றும் உங்கள் கண்முன் காட்சிப்படுத்தி நானும் உங்களோடு பயணிக்க விரும்புகிறேன். வாருங்கள், பயணிப்போம். தம்பி அருணாச்சலம், இங்க வா, இங்க உட்காரு. நீ கோயில் பணி செய்யறதெல்லாம் சரிதான்ப்பா, ஆனா படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? வாழ்க்கையில படிப்பு தான் ஒருத்தரை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். என்னுடைய காலத்துலலாம் ஆரம்ப கல்வி மட்டும்தான்ப்பா நம்ம ஊர்ல இருந்துச்சு. நான் மேல படிக்க நினைச்சா கூட பாளையங்கோட்டை வரைக்கும் போய் படிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால என்னுடைய அப்பா அம்மா என்னை மேல படிக்க விடல. ஆனா நான் உன்னை அப்படி தடுக்க விரும்பல. நீ நல்லா படிச்சு உயர்ந்த நிலைக்கு போகணும். சரிப்பா. ஆசிரியர்களுக்கும் என் அன்பு நண்பர்களுக்கும் வணக்கம். நான் இன்று பேச போகும் தலைப்பு நம் உயிர், நம் அடையாளம், நம் பெருமை, தமிழ் மொழி. தமிழ் என்பது ஒரு மொழி மட்டுமல்ல, அது ஒரு வரலாறு. அது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நிலைத்திருக்கும் நாகரிகத்தின் சின்னம். இன்று உலகில் பல மொழிகள் வந்தும் போயும் விட்டன. ஆனால் தமிழ் மட்டும்தான் உறுதியாக நிலைத்திருக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற மனித சமத்துவத்தை முதலில் உலகிற்கு சொன்னது தமிழ். அந்த அளவிற்கு உயர்ந்த சிந்தனைகளை கொண்டது நம் தமிழ் மொழி. ஒரு மரம் அதன் வேர் இல்லாமல் நிற்க முடியாது. அதுபோல நாமும் தமிழ் இல்லை எனில் அடையாளமற்றவர்கள் தான். தமிழ் படிப்பது பழமை அல்ல, அது பெருமை. தமிழில் சிந்திப்பது பின்தங்கியது அல்ல, அது முன்னேற்றத்தின் அடித்தளம். நாம் அனைவரும் இப்போது ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் எங்கே இருந்தாலும் தமிழை மறக்க மாட்டோம். தமிழை பேசுவோம், தமிழிலே எழுதுவோம், தமிழை வளர்ப்போம் என்று. இறுதியாக தமிழ் உயிரே, தமிழ் பெருமை, தமிழே நம் அடையாளம் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. இன்று உனது பேச்சு மிகவும் அருமையாக இருந்தது. மிக்க நன்றி ஐயா. ஒரு முக்கியமான தகவலை உன்னிடம் பகிர வேண்டும் என்று நினைக்கிறேன். சொல்லுங்கள் ஐயா. நமது மெட்ராஸ் மாகாணத்தில் ஒரு மாநில அளவிலான பேச்சு போட்டி ஒன்று நடைபெற உள்ளது. அதில் நீ நிச்சயம் கலந்திட்டு முதல் பரிசு வாங்க வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம். கண்டிப்பாக நீங்க மேல் வச்ச நம்பிக்கையை காப்பாற்றுவேன் ஐயா. சரிப்பா. அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த அண்ணாவின் வணக்கம். நாம் இன்று எதற்காக இங்கே கூடியிருக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா? இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக நம்மளுடைய எதிர்ப்பை வெளிக்காட்டுவதற்காக இங்கே கூடியிருக்கிறோம். ஒரு மொழி பிரச்சனையானது இவ்வளவு பெரிய நிகழ்ச்சிகளை உண்டாக்கி விட்டிருக்கிறது. முன்பெல்லாம் 1935 மற்றும் 36 ஆண்டுகளில் இந்தி மொழியானது தமிழகத்தில் கட்டாய மொழியாக புகுத்தப்பட்டது. அந்த காலத்தில் ராஜாஜி சார் அவர்கள் தமிழக சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார்கள். அப்பொழுதெல்லாம் நாங்கள் தமிழர் மன்றங்கள், தன்மான மன்றங்கள் மற்றும் திராவிட கழகங்கள் என கூட்டங்களை கூட்டி கிளர்ச்சிகளை ஏற்படுத்தி இந்தி எதிர்ப்புக்கு எதிரான போராட்டங்களை நடத்த வலியுறுத்தினோம். அப்போது சென்னையிலேயே ஒரே ஒரு சாலைதான் மிக நீண்ட நெடிய சாலை. அது சென்னையின் திருவெற்றியூரிலே தொடங்கி மத்திய மருத்துவமனை வரையில் மிக நீண்டு நெடியதாக இருந்தது. அப்போது ராஜாஜி சார் அவர்கள் ஒரு பெரும் கூட்டத்தை திரட்டி அந்த சாலையிலே 3/4 பகுதிக்கு அளவில் தொண்டர்களின் கூட்டம் அது. அதில் பெரியதோர் தமிழ் கொடியை சுமந்து கொண்டு தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக என்று கோஷங்களை எழுப்பிக் கொண்டு போராட்டம் நடத்தினார். அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள் என்று நான் கடந்த காலத்திலே குறிப்பிடுவதனால் இப்போது வரமாட்டார்கள் என்று யாரும் கருத தேவையில்லை. வாழ்க வாழ்க வாழ்க. ராஜாஜி சார் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில்
மூன்று மிக முக்கியமான கருத்துக்களை கொண்டிருந்தார். ஒன்று, தமிழ் மொழியின் மீது இருந்த தளராத நம்பிக்கை. இரண்டாவது, ஆங்கில மொழி இன்றியமையாதது என்ற கருத்து. மூன்றாவது, தமிழகத்தினுடைய பொருளாதார நிலையானது இந்திய பேரரசிடமிருந்து போராடி பெற வேண்டிய ஒன்று என்பது. இந்த மூன்று கருத்துக்களையும் 1-2 ஆண்டுகள் அல்ல, சுமார் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் கடைபிடித்து வந்தார். இப்படிப்பட்ட வீரமும் மானமும் உடைய தமிழர்கள் வாழ்ந்த இந்த மண்ணிலே எந்த விதமான திணிப்பும் அல்ல, இந்தி திணிப்பு ஒருபோதும் நடவாது. தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்க. நன்றி. யாரோ அருணாவா சிறந்த பெண் பேச்சாளரா, நாமளும் கூட்டத்துக்கு போயிட வேண்டியதான். தம்பி, நானும் உன்னை ரொம்ப நேரமா பாக்குறேன். ஏன் இப்படி வித்தியாசமா நடந்துக்கிற? யார தேடுற? பெண் பேச்சாளர் அருணாவை காண காத்திருக்கிறேன். பெண் பேச்சாளர் அருணாவா? ஏன் அருணான்றது பெண் பேச்சாளரா தான் இருக்கணுமா? ஐயா, யாராச்சும் அவரு நானு ஆம்பளைக்கு பேர் வைப்பாங்களா? நீங்களே கரெக்டா சொல்லுங்களேன். தம்பி, நான் தான் அந்த அருணா. ஐயா, என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் எதற்காக இங்கு கூடியிருக்கிறோம் என்று தெரியுமா? இந்தி மொழி பிரச்சனை என்பது பரவலாக பேசப்பட்டுதான் வருகிறது. இந்தி மொழி என்பது நம் நாட்டிற்குள் வந்த ஒரு அந்நிய சக்தியாகும். எந்த ஒரு மொழியும் மற்றொரு மொழிக்கு மேலானதாக கருதப்பட்டால் நான் அதை அந்நிய சக்தியாகவே கருதுவேன். எந்த ஒரு மொழியும் மற்றொரு மொழிக்கு மேலானதாக கருதப்படக்கூடாது என்ற அண்ணாவின் பேச்சினை முன்மொழிகிறேன். பாறை மீது பொறித்த எழுத்து புயல் வந்தாலும் அழியாது. தமிழ் எம் நெஞ்சில் பொறித்தது, யாராலும் அதை அழிக்க முடியாது. நாங்கள் கற்க தயார், கேட்க தயார் அல்ல. நாங்கள் கண்டிக்க தயார், ஒடுங்க தயார் அல்ல. This is not just a language. This is a generational voice. We stand, we rise, we speak loudly. தமிழ் வாழ்க, இந்தி திணிப்பு அறவே ஒழிக. மீண்டும் ஒரு முறை இந்த அண்ணாவின் தம்பி அருணா என்று நிரூபித்து விட்டாய். என்னப்பா, என்ன விஷயம்? உங்களை பார்க்க ஆளுநர் ஐயா வந்துள்ளார். ஓ, அருணாவா? வர சொல்ல அவனை. ஐயா, நீ என்ன அருணா, வா. என்ன விஷயமா வந்திருக்க? உட்காரு. அண்ணா, இந்தி மொழிக்கு எதிரான பரவலான திணிப்பு இந்த மாதிரி நடந்து வர்ற டைம்ல இந்தி எதிர்ப்புக்கு எதிரா நான் ஒரு புத்தகம் வடிவமைச்சிருக்கேன். ரொம்ப சிறப்பு அருணா. அத உங்க கையாலேயே வெளியிடலாம்னு நினைக்கிறேன். மிக சிறப்பு அருணா. புத்தகத்தோட பேர் வந்து இந்தி ஏகாதிபத்தியம். இந்தி எதிர்ப்பு பற்றிய உன்னுடைய கண்ணோட்டத்தையும் எண்ணோட்டத்தையும் மிக தெளிவாக இந்த நூல் எடுத்து காட்டுகிறது அருணா. நன்றி. இப்படிப்பட்ட தெரிந்த கருத்துக்களை உடைய உன்னுடைய சிந்தனையால் கனி போன்ற வெற்றி உனக்கு என்றென்றும் கிட்டட்டும். அடுத்த சட்டமன்ற எலெக்ஷன்ல நம்ம ஆலங்குளம் தொகுதியில நீதான் கட்டாயம் நிக்கணும், சரியா? கண்டிப்பாக அண்ணா. சரி சரி, என்னமா விஷயம் சொல்லுங்க. ஐயா, வண்டலுக்கு 6 ரூபா போட வேண்டிய இடத்துல வெறும் 2 ரூபா தான் ஐயா போடுதாங்க. சரி, என்ன விஷயம்ட்டு முதலாளிகிட்ட போய் கேட்டா இவ்வளவுதாமா போட முடியும்ட்டு திமிரா பேசுறாங்க ஐயா. அதுவும் கடைசி வண்டல கணக்குல எடுத்துக்க மாட்டுக்காங்க ஐயா. இந்த பீடி தொழில் தானே எங்களுக்கு சோறே போடுது, அதுலயும் வச்சா நாங்க எங்கயா போறது? சரிம்மா, நீங்க முதல்ல உட்காருங்க, நம்ம என்னன்னு பேசி பார்க்கலாம். உட்காருங்கம்மா. சரியா? ஹலோ, நான் ஆல்ரெடி அருணா பேசுறேன். இங்க உங்களை பத்தி ஒரு புகார் வந்திருக்கு, உண்மையா? ஓ, நீங்க பண்ண வேண்டியதை மக்களுக்கு பண்ணிட்டீங்க,
இனி நான் மக்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிறேன். அம்மா, இங்க நம்மளோட உரிமையை கேட்கனா கூட நியாயமா கேட்ட சரிபடாதுமா. நம்ம இதுல போராட்டத்துல இறங்கினாதாமா சரிபட்டு வரும். வாங்கம்மா. நன்றி ஐயா. ஐயா என்னப்பா இவ்வளவு அவசரமா ஓடி வர? ஐயா நம்ம திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதியில பீடி தொழிலாளர்கள் போராட்டம் பண்றாங்க ஐயா. பீடி தொழிலாளர்கள் போராட்டமா? நம்ம ஆலங்குளம் தொகுதியில நம்ம அரணா தானே இருக்கான், கூப்பிட்டு பேசி என்னன்னு முடிக்க வேண்டியதானே? அது ஐயா அந்த போராட்டத்தை தலைமை தாங்கிறது நம்ம ஆளுநர் ஐயா தான். அருணா தலைமை தாங்குறானா? அப்போ இது கரெக்டான விஷயமா தான் இருக்கும். என்னன்னு நம்ம ஒரு நேரம் நேர்ல போய் பார்த்துட்டு வந்துருவோம். சரிங்க. போராடுவோம் போராடுவோம், கிடைக்கும் வரை போராடுவோம். வேண்டும் வேண்டும், நியாயம் வேண்டும். போராடுவோம் போராடுவோம், நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். வேண்டும் வேண்டும், நியாயம் வேண்டும். போராடுவோம் போராடுவோம், நீதி கிடைக்கும் வரை வேண்டும் வேண்டும், நியாயம் வேண்டும், போராடுவோம் போராடுவோம், நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். என்ன அருணா, எதற்காக இந்த போராட்டம்? அண்ணா, இந்த பகுதியில இருக்க மக்களுக்கெல்லாம் சோறு போடுறதே இந்த பீடி தொழில் ஒன்னாதான் இருக்கு. ஆனா அதுலயும் ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறான் இந்த பீடி கடை முதலாளி. அதான் அண்ணா போராட்டத்துல இறங்கி மக்களுக்கான உரிமையை கேட்கலாம்னு நினைச்சேன். நம்ம ஆட்சியில இப்படி ஒரு ஊழல் நடக்குங்கிறத வெளிக்கொண்டு வந்ததுல நீ இப்படி ஒரு போராட்டம் நடத்துனது மூலமா நம்ம கட்சிக்கு தான் உன்னால பெருமை அருணா. நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த மக்களோட குறைகள் எல்லாத்தையும் ஒரு மனுவா எழுதி என் கையில கொடு. என்னன்னு நம்ம பார்த்து பண்ணிடுவோம். போராட்டத்தை இதோட நிப்பாட்டிக்கலாம். நன்றி அண்ணா. வணக்கம். ஓ, ஆனதி அருணாவா? சொல்லு அருணா. என்ன வார இதற்கான பேட்டியா? சரி அருணா, உனக்கு இல்லாத பேட்டியா? சரி. ஐயா உள்ளே வா அருணா. ஐயா, இந்த வார இதழ் எம்ஜிஆருடன் நேர்காணல். என்ன அருணா, எம்ஜிஆரை பிரதானப்படுத்துகிறாயா? ஒண்ணும் இல்லைங்க ஐயா. ஐயா, என்ன அருணா, வா உக்காத அருணா. இல்ல இருக்கட்டுங்க ஐயா. உக்காத அருணா. என்ன அருணா, ரொம்ப நாளா என்ன பார்க்க வரவே இல்லை? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா. ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். என்ன, அந்த எம்பி சீட் தானே? உன் பேர் தான் முதல்ல எழுதியிருக்கேன். நன்றி. ஒரு மலைத்தொடர் போல ஏற்றமும் இரக்கமும், பருவங்களைப் போல வளர்ச்சியும் தளர்ச்சியும் உடை. அனைவருக்கும் வணக்கம். தாயுள்ளத்தோடு என்னை தாய் கழகத்தில் சேர்த்துக் கொண்ட தன்னிகரற்ற தலைவரை தலைவணங்குகிறேன். இங்கு சில ஒப்பற்ற தலைவர்களும் உண்டு, பல ஒப்பனை தலைவர்களும் உண்டு. ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவர் இருக்கின்ற இந்த கூட்டத்தில் நான் மீண்டும் இணைந்து எனது சேவையை தொடங்குவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். நன்றி. நீண்ட நாட்களுக்கு பிறகு அண்ணாவின் தம்பியும் அண்ணாவால் சிந்தனைக்கணி என்று புகழப்பெற்ற திரு அருணா மீண்டும் நம்முடைய தாய் கழகமாகிய திமுகவில் இணைந்துள்ளார் என்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். எனவே அவருக்கு ஒரு புதிய பொறுப்பினை தரவுள்ளேன். இன்றையிலிருந்து அவர் நம்முடைய கழகத்தின் தலைமை நிலைய செய்தி பொறுப்பாளராக நியமிக்கிறேன். இவ்வளவு வருஷ காலமா ஆட்சியில இருந்துட்டேன், மக்களுக்கு சேவையும் செஞ்சுட்டேன். ஆனா இவ்வளவு வருஷ காலமா ஆட்சியில இருந்தோம், மக்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு யோசிக்கலையோன்னு இப்ப யோசிக்கிறேன்ப்பா. அதனால நம்ம பகுதியில ஒரு கலை கல்லூரி கொண்டு வரலான்னு இருக்கேன். பாளையங்கோட்டையில சென்ட் ஜான்ஸ் காலேஜ் இருக்கு, நிறைய கலைக்கல்லூரிகளும் இருக்கு. நீங்க ஏன் பொறியியல் கல்லூரி திறக்கிறாங்கப்பா? நல்ல யோசனைப்பா. அப்போ பொறியியல் கல்லூரிக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு நான் உங்களை கூப்பிடுறேன். போயிட்டு வாங்க. சரிங்கப்பா. ஏற்பாடெல்லாம் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? அதை சொல்லதான்ப்பா உங்களை கூப்பிடணும்னு நினைச்சேன். உட்காருங்க.
பண்ணியாச்சுப்பா. கல்லூரியோட பேரு ஐன்ஸ்டீன் பொறியியல் கல்லூரி. சிறப்புப்பா. எப்படிப்பா? சிறப்பா இருக்குப்பா. இப்போ கல்லூரிக்கான ஏற்பாட்டுல கல்லூரிக்கு ஒரு மோட்டோ தேர்ந்தெடுத்திருக்கேன். அது எப்படி இருக்குன்னு சொல்றீங்களாப்பா? சரிங்கப்பா. ரூட் ஆஃப் சயின்ஸ் இஸ் த ஃப்ரூட் ஆஃப் லைஃப். எப்படிப்பா இருக்கு? அக்ரிகல்ச்சர் காலேஜ் வைக்கிற மாதிரி இருக்கு. ஓ சரிதான். அப்போ சயின்ஸ் இஸ் த ரிலிஜியன் ஃபார் ஆல். சிறப்புப்பா. இது பொருத்தமா இருக்கு. சரிப்பா. அப்போ கல்லூரியை திறக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிருச்சு. நம்ம கல்லூரியை திறந்துடலாம்ப்பா. அனைவருக்கும் வணக்கம். நாம் எதற்காக இந்த அரங்கத்தில் கூடியிருக்கிறோம் என தெரியுமா? இந்த கல்லூரி திறப்பு நாளான இன்று நான் இந்த கல்லூரிக்கான சில சொற்களை இங்கு முன்மொழிகலாம் என நினைத்துக் கொண்டிருக்கிறேன். எனது 5 புதல்வர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு நிறுவனத்தை நான் அவர்களுக்கு அமைத்து கொடுத்திருக்கிறேன் என்றால் அவர்கள் மீதான நம்பிக்கை அல்ல, என் மனைவி மீதான நம்பிக்கை. ஏனென்றால் அவர்களை பள்ளி அனுப்புவதிலிருந்து அவர்களுடைய பாடகங்களை கவனித்துக் கொள்வதிலிருந்து அனைத்தையுமே என் மனைவிதான் பார்த்துக் கொள்வார். நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டாங்க, ஏன் பொறியியல் கல்லூரி அப்படின்னு. மனிதர்கள்லயே சிறந்த மனிதர்கள் விஞ்ஞானிகளும் பொறியியலாளர்களும்னு சொல்வாங்க. அதனால ஒரு பொறியியல் கல்லூரியை அமைச்சு அதுக்கு விஞ்ஞானியோட பேரை சூட்டியிருக்கேன். இப்போ இந்த பொறியியல் கல்லூரி இன்னும் ஒரு 20 வருஷத்துல தமிழகத்துல, ஏன் உலகத்திலே 2வது இடமோ 1வது இடமோ பிடித்தால் கூட அது ஒப்பனைகள்ல. எனவே இந்த கல்லூரி திறப்பு நாளான இன்று என் உறவினர்கள், சகோதரர்கள் மற்றும் என் அன்பார்ந்த நண்பர்கள் அனைவரையும் வரவேற்று இந்த விழாவினை சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.